சேலம் மாவட்டம் ஓமலூரில் காதல் ஜோடி சென்ற காரை வழிமறித்த கும்பல் காதலன் மண்டையை உடைத்ததுடன் பெண்ணையும் கடத்தி சென்றது. வடுகம்பட்டியை சேர்ந்த பிரியராகினியும் தருமபுரி மாவட்டம் தொப்பூரை சேர்ந்த கலைச்செல்வனும் கடந்த 5 ஆண்டுகளாக காதலித்து கடந்த 4ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். இந்த நிலையில் சேலம் எஸ்பி ஆபீஸுக்கு காரில் சென்ற காதல் ஜோடியை ஒரு கும்பல் வழிமறித்து கலைச்செல்வனை அடித்து தூக்கி வீசிவிட்டு பெண்ணின் தாலியை அறுத்து எறிந்து பெண்ணை கடத்தி சென்றுள்ளனர். கலைச்செல்வன் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பெண் காடையாம்பட்டி திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் வசந்தி முருகனின் மகள் என்பதால் அவரது கும்பல் மீதான புகாரின் பேரில் ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கேரளாவில் அமீபிக் மூளை காய்ச்சலால் மேலும் ஒரு பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் வாண்டூரை சேர்ந்த சோபனா என்ற பெண் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த 1 மாதத்தில் மட்டும் 3 மாத ஆண் குழந்தை உட்பட 6 பேர் மூளை காய்ச்சலுக்கு பலியான நிலையில் 10 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த ஆண்டு மட்டும் கேரள மாநிலத்தில் 49 பேருக்கு இந்த தொற்று உறுதியாகியுள்ளது. இதில் 13 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 21 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.